வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். 2 ராணுவ அலுவலர்கள், 17 ராணுவ வீரர்கள் பலி. காஷ்மீர் தாக்குதலை அடுத்து ரஷ்ய பயணத்தை ஒத்திவைத்தார் ராஜ்நாத் சிங். உள்துறை மற்றும் பாதுகாப்பு அலுவலர்களுடன் அவசர ஆலோசனை. தமிழக உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். அமெரிக்காவில் குண்டுவெடிப்பு. குப்பையில் கிடந்த குண்டு வெடித்து 29 பேர் படுகாயம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லாவில் உள்ள ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ அலுவலர்கள் 2 பலியாகினர். ராணுவ வீரர்கள் 17 பேரும் பலியாகினர். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 4 சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா அருகே உரி பகுதியில் ராணுவ முகாம் ஒன்று உள்ளது. முகாமுக்குள் இன்று அதிகாலை திடீரென நுழைந்த தற்கொலைப்படை தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ அலுவலர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர்கள் 17 பேரும் பலியாகினர். படுகாயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகள் குண்டுகளையும் வெடித்ததாக தெரிகிறது. அதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் மீது பதில் தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி தங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதாக ராணுவ அலுவலர்கள் தெரிவித்தாலும் சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 தீவிரவாதிகள் ஈடுபட்டதாக முதலில் தகவல் வெளியான நிலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தை அடுத்து ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கான தமது பயணத்தை ஒத்திவைத்த ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ முகாம் மீது தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பற்றி ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் மற்றும் முதல்வர் மெஹபூபா முஃப்தி ஆகியோரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். அதனையடுத்து மத்திய உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அலுவலர்களுடன் அவர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்காக ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லவிருந்த தமது பயணத்தை அவர் ஒத்திவைத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளிட்டவற்றின் உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் தேதி பற்றிய அறிவிப்பு நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் அக்டோபர் 24ஆம் தேதியுடன் முடிவடைவதால் விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதற்காக நடைபெற்று வந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணிகளும் முடிவடைந்துள்ளன. அதேபோன்று புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கான துணை வாக்காளர் பட்டியலை வெளியிடவும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு பணிகளும் முடிவடைந்துள்ளன. கடந்த முறை நடத்தப்பட்ட தேர்தல் போன்று இந்த முறையும் 2 கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலுக்கான நிதியை அறிவித்ததிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு புறப்பட்டு காணாமல் போன விமானத்தை தேடும் பணி ஆழ்கடலில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி அந்தமானுக்கு 29 பேருடன் சென்ற விமானம் நடுவானில் காணாமல் போனது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி விமானத்தில் சென்ற 29 பேரும் மரணமடைந்ததாக விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடலுக்கு அடியில் 3.5 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானம்
விமானம் விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் விமானத்தை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடலுக்கு அடியில் 14 இடங்களில் தானியங்கி கருவிகள் மூலம் விமான பாகங்கள் தேடப்பட்டு வருகின்றன. இந்த தேடும் பணியில் சாகர் நிதி, சமுத்திர ரத்னாகர் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டூஜி வழக்குடன் சேர்த்து ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதென மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுக்களை தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP சைனி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சராக தயாநிதி மாறன் பதவி வகித்த போது சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவசங்கரனை மிரட்டி அவரது ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு விற்க வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக மொரிஷியஸ் நிறுவனங்களிடமிருந்து சன் டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களுக்கு 742 கோடி ரூபாய் கைமாறியதாக கூறி அமலாக்க பிரிவு சார்பில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை சிபிஐ நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது என கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நடத்த வேண்டும் என சிபிஐ தரப்பும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுக்களை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP சைனி தள்ளுபடி செய்தார். குற்றம் சாட்டப்பட்டோரின் வழக்கை சிபிஐ நீதிமன்றமே தொடர்ந்து விசாரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஏர்செல் மேக்சிஸ் நிறுவன பங்குகள் விற்பனை என்பது 2 நிறுவனங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனை பிரச்சினை அல்ல என்று நீதிபதி சைனி குறிப்பிட்டார். மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அளித்த அறிக்கையின்படி 2004-2006 ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு உரிமங்களில் ஏற்பட்ட தாமதம் பற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 2012 ஆண்டு உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்ததாக கருதப்படும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு என்பது சிபிஐ விசாரணை வரம்புக்கு உட்பட்டதுதான் என குறிப்பிட்ட நீதிபதி சைனி அந்த அடிப்படையில் மாறன் சகோதரர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் 2G வழக்குடன் சேர்த்தே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP சைனி உத்தரவு பிறப்பித்தார். சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலர்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. உள்ளாட்சி தேர்தல், காவிரி பிரச்சினை உள்ளிட்டவை பற்றி ஆலோசனை நடைபெறும் இந்த கூட்டம் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், முதன்மை செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக நிலைப்பாடு குறித்தும், அதேபோல காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுக எத்தகைய நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக யாருடன் கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும், அதிக வாய்ப்பு யாருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நாளைய தினம் திமுக தரப்பில் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்பம் அளிக்கப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதே போல இந்த உள்ளாட்சி தேர்தலை குறித்தும் திமுக தொடர்ந்து வெற்றிக்காக பாடப்பட வேண்டும் என்று அவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிவித்து வருகிறார்கள் கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்சலுடன் பிரகாஷ். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்க கேட்டும் இதுவரை பதில் வரவில்லை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய சித்தராமையா, காவிரி பிரச்சினையை முன்வைத்து பெங்களூருவில் நடைபெற்ற கலவரத்தின் பின்னணியில் சில அரசியல் கட்சிகள் இருந்ததாக தெரிவித்தார். இதுபற்றி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், விசாரணையின் முடிவில் கலவரத்தின் பின்னணியில் இருந்தது யார் என்று தெரியவரும் என சித்தராமையா குறிப்பிட்டார். மேலும் காவிரி விவகாரம் குறித்து 4 மாநில முதல்வர்களுடன் விவாதித்து தீர்வு காண்பது பற்றி கோரிக்கை வைக்க பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டிருந்தும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ನೀವು ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ನನಗೆ ಜಯಲಲಿತಾ ಅವರಿಗೆ, ಕೇರಳ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗೆ, ಪಾಂಡಿಚೇರಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಅಂತೇಳಿ ಪತ್ರ ಬರೆದಿದ್ದೀನಿ. ಮತ್ತು ಓರಲ್ಲಾಗೂ ಕೂಡ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಕೊಡಿ, ನಾನು ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ. ಆದರೆ ಅವರು ಯಾಕೆ ನನಗೆ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಉತ್ತರನೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಅವಾರ್ಡ್ನಲ್ಲಿ 2007 ಅವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಬೈ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಬಿಟ್ವೀನ್ ದಿ ಕನ್ಸರ್ನ್ ಸ್ಟೇಟ್ಸ್ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೋಬಹುದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕೂಡ ಇದೆ.
வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உள்ள வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இதன் காரணமாக தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்திடமிருந்து கூடுதல் தண்ணீர் பெற வேண்டும், அரசுக்கு டெல்டா விவசாயிகள் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூர் அணையிலிருந்து வரும் 20ஆம் தேதி முதல் தண்ணீர் திறப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர்க்கடன்களை உடனே வழங்குவதுடன் கர்நாடகத்திடமிருந்து கூடுதலாக தண்ணீர் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சம்பா சாகுபடிக்காக வரும் 20ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதை வரவேற்றுள்ள டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடைமடை வரை தண்ணீர் வந்து சேரும் விதத்தில் அணை திறக்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீர் போதுமானதாக இல்லை என்ற நிலையில் கர்நாடகத்திடம் கூடுதல் நீர் பெற தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர்க்கடனுடன் மானிய விலையில் விதை நெல் வழங்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குளம், குட்டை, ஏரிகள் அனைத்துமே இன்றைக்கு கடுமையாக வறட்சியில் இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் படுபாதாளத்திற்கு போய்விட்டது. எனவே அரசு 20,000 கனஅடி தண்ணீரை திறக்க வேண்டும். ஆற்றினுடைய அனைத்து பாசன வாய்க்கால்கள், கிளை வாய்க்கால்கள், கன்னி வாய்க்கால்களுடைய கடைமடை பகுதி வரை தண்ணீர் சேர வேண்டும். அப்பொழுது 20,000 கனஅடி தண்ணீர் திறந்தால்தான் அந்த தண்ணீர் சேரும். விவசாயிகளுடைய நாற்று பணி, நடவு பணிகள் முடிகின்ற வரை அந்த தண்ணீர் திறப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். இதை அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அறிவிப்பு செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு உடனடியாக கடன் வழங்க ஏற்பாடு பண்ணணும். முக்கியமாக உரங்கள் எல்லா சொசைட்டிலையும் இருக்கணும். முன்னாடி முதல்ல எங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் லோன் கொடுக்க, கடன் வழங்க முன்னாடி அனுபவிக்கணும். எங்களுக்கு மானிய விலையில் வந்து விதை நெல், அனைத்து விதை நெல்லுகளும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த தண்ணீர் வந்து இப்போ அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து 84 அடி இருக்குது. இது முழுக்க சம்பா சாகுபடிக்கு போதுமானது கிடையாது. தொடர்ந்து மாநில அரசாங்கம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகத்திலேருந்து நம்மளுக்கு தண்ணியை கேட்டு பெறணும். அப்படி தொடர்ந்து தண்ணீரை பெற்றால் தான் அந்த ஒரு போக சாகுபடி சம்பா முழுசாக நம்ம செய்ய முடியும். தமிழக அரசு வந்து 15,000 கனஅடி திறப்போன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கடைமடை பகுதி வரையும் போக அந்த தண்ணி பத்தாது. அதுக்கு அடுத்ததாக மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து நீர் ஒழுங்காற்று குழுவை அமைத்து தமிழக விவசாயிகளை காக்கணும். அதுக்கு உண்டான முயற்சியை முழுமையாக தமிழக அரசு எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும். தண்ணி தாமதமாக திறக்கிறப்ப விவசாய தொழிலாளி கிடைக்கிற வேலை நாளும் குறையும். அதே மாதிரி பயிரை பொறுத்த வரைக்கும் சாகுபடி சம்பாவுக்கான தரத்தோடு அது இருக்காது. அந்த முறையில் தாமதமாக தண்ணி திறக்கப்படுற சூழ்நிலையில் இது ஒரு நீட்டிக்கப்பட்ட குருவியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நீட்டிக்கப்பட்ட குருவியாக தான் இது பண்ணுறாங்க. ஆனால் இதாவது இந்த ஒரு போகமாவது விளையணும். 30 போகம் விளைஞ்ச பூமியில் இந்த ஒரு போகமாவது விளையிறதுக்கான உத்தரவாதத்தை அரசாங்கங்கள் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். திருநெல்வேலி அருகே தச்சநல்லூர் பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட தச்சநல்லூர் பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் சரிவர செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. குடிநீர் விநியோகத்தின் போது பல பகுதிகளில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுபற்றி மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிகிறது. அதனையடுத்து இன்று காலையில் அப்பகுதியில் திரண்ட மக்கள் தச்சநல்லூர் மதுரை நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற போது கலங்கிய தண்ணீருடன் மக்கள் கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தண்ணி வந்து 15 நாள் ஆச்சு. லாரி தண்ணி கொண்டுட்டு வராங்க, 10 குடம் தான் வருது. ஒரே கடமை அந்த தண்ணியை குடிக்க கூட முடியாது. பிள்ளைங்களுக்கு பூரா காய்ச்சல் மஞ்சக்காமலை வருது. லாரி தண்ணி பிடிக்க மாட்டாங்க, கிடையாது. 2 நாள் எங்களுக்கு தண்ணி வரணும். 15 நாளா எனக்கு தெரியல தண்ணி வரல. தண்ணி வந்தாலும் ஒரு குடம் வருது, அதுவும் சாக்கடையா தான் வருது. அதை குடிக்கவே முடியாது. ரோட்ல உட்காந்து நாங்க மறியல் பண்ணோம். நாளைக்கும் தண்ணி வரலன்னா மறுபடியும் நாங்க ரோட்டுக்கு கண்டிப்பா வருவோம். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தினை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் சுற்றுலா தலங்களில் முக்கிய பங்கு வகிப்பது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியாகும். ஓணம் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பகவதி அம்மன் கோவில், முக்கடலும் சங்கமிக்கும் சங்கிலித்துறை போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இன்று அதிகாலையில் நிகழ்ந்த சூரிய உதயத்தினை கேரளம், ஆந்திரம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். சூரிய உதயத்தை பார்த்தோம். 6:10க்குலாம் நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அலைகள் நல்லா இருக்கு, கூட்டம் அதிகமாக இருக்கு. சனி ஞாயிறுன்றதுனால மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. பின்னர் முக்கடலும் சங்கமிக்கும் சங்கிலித்துறையில் பயணிகள் புனித நீராடினர். இதனை ஒட்டி சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஈரோடு மாநகர பகுதிகளில் பயன்படாத பழைய அலுமினியம் மற்றும் பித்தளை பொருட்களை பயன்படுத்தி 30 நிமிடங்களில் அழகான சாமி சிலைகளை ஹைதராபாத்தைச் சேர்ந்த வீதியோர கலைஞர்கள் உருவாக்கி தருகிறார்கள். பலரையும் வியக்க வைக்கும் இந்த நிகழ்வு பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். ஈரோடு நகரத்தின் சில பகுதிகளில் வீதியோரங்களில் தற்காலிக அடுப்பை வைத்து சிலர் அவசரமாக பணிகளில் ஈடுபட்டிருப்பதை காண முடிகிறது. அவர்களின் வேகமான செயல்பாடுகளை சிலர் சுற்றி நின்று ரசிக்கின்றனர். அப்படி என்னதான் செய்கிறார்கள் அவர்கள்? ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தை அடுத்துள்ள மெஹபூப் நகர் பகுதியை சேர்ந்த அவர்கள் கலைநயமிக்க சாமி சிலைகளை தயாரிப்பதில்தான் அவ்வளவு ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை வீட்டுக்கு போவோம். எல்லாம் பாக்கி எல்லாம் இங்கே தான் இருக்குமோ தமிழ்நாட்டில். இந்த மாதிரி வேலை தான் செய்வோம். நீங்கள் பித்தளை, அலுமினியம் கொடுத்தா டிவி, ஆண்டினா, குக்கர் எது கொடுத்தாலும் செஞ்சு தரும். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே செய்யலாம். பெரிய சிலைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சிலை பூர்த்தி இருக்கும். சின்ன 300 கிராம் வரைக்கும் 3.5 கிலோ வரைக்கும் இருக்கும். பெரிய சைஸ், சின்ன சைஸ், அப்படி சைஸ் கணக்காக கூலி. வீணான பழைய அலுமினியம் மற்றும் பித்தளை பொருட்களை கொண்டு சாமி சிலைகளை தயாரிப்பதே அவர்களின் அன்றாட தொழிலாக உள்ளது. நான் இந்த மாதிரி சிலை வந்து மோல்டிங் பண்ணிட்டு இருந்தாப்பிள்ளைங்க. நான் பார்த்தேன், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து காலி சிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கனாலும் நான் வந்து ஊற்றி தரேன், இல்லைனாலும் நாங்கள் மெட்டீரியல்ஸ் போட்டு செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்கிட்ட இந்த பழைய பிரேக் ஷூ, இந்த பிஸ்டன்லாம் இருந்ததுங்க, அதை கொடுத்துங்க. அப்புறம் இந்த மாதிரி சிலை ஊற்றி கொடுத்துருக்காப்பிள்ளைங்க. அழகாக இருக்குதுங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகம், கேரளம் என பல மாநிலங்களுக்கும் செல்லும் அவர்கள் சாமி சிலைகளை வடிவமைத்து தருகின்றனர். பழைய அலுமினியம் மற்றும் பித்தளையை பயன்படுத்தி 300 கிராம் முதல் 4 கிலோ வரையிலான சிலைகளை கலைநயத்துடன் வடிவமைக்கின்றனர். ஆந்திரத்திலிருந்து குடும்பத்தோடு தமிழகம் வரும் அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளாக சிலைகளை தயாரித்து வரும் தங்களுக்கு இது மட்டுமே தொழில் எனவும், தங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் உதவிகள் கிடைத்தால் வாழ்க்கை சீர்பெறும் என்றும் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அன்னதே கிடையாது. எல்லா இந்தியா ஃபுல்லாக சுற்றுவாங்க. நாங்கள் வருமானம் இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்தாச்சு, இப்போ இல்லைங்க. எல்லாம் ரெடிமேட் வாங்குறாங்களா, இப்போ அதிகமாக செய்யறதில்ல. பழைய ஜாவனா யார் வைக்கிறாங்களா? இங்கே எல்லா கடைக்கு போகிறாங்களா, இல்லைன்னா ரெடிமேடாக அப்போதப்போ வாங்குறாங்களா. இப்போ செய்யறதுக்கு அவ்வளோதான் இது இல்லை. இப்போ இந்த தொழில் நாங்கள் கூட விட்டலாம்னு பார்க்குறாங்களா, அவ்வளோதான். வீணாகும் பொருட்களை குப்பையில் வீசிவிடாமல் வழிபாட்டுக்குரிய சாமி சிலைகளாக தயாரித்து பூஜிப்பதற்கு வழியமைத்து தரும் இவர்களின் கலைப்பணி போற்றுதலுக்குரியது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மா. ராஜேந்திரன். பாராலிம்பிக் சைக்கிள் பந்தயம், ஈரான் வீரர் மாரடைப்பால் மரணம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற திடீர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 29 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க் நகரின் மேன்ஹாட்டன் பகுதியில் உள்ள செல்சாவில் குப்பை தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்தது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 29க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். சம்பவம் நடந்த பகுதிக்கு ஹெலிகாப்டர்களில் வந்த மருத்துவ உதவிக்குழுவினர் பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளனர். பாராலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட ஈரான் நாட்டைச் சேர்ந்த சைக்கிள் பந்தய வீரர் போட்டியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். பிரேசிலில் நடைபெற்ற பாராலிம்பிக் சைக்கிள் பந்தயத்தில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த கோபல் நேசத் என்ற வீரர் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ்க்கு எடுத்துச் செல்லப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்தார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் ஆன்டி முரே சகோதரர்கள் அர்ஜென்டினா வீரர்களை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் டேவிஸ் கோப்பை இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஆன்டி முரே ஜாமி முரே சகோதரர்களும் அர்ஜென்டினாவின் மார்டன் டெல் போட்ரோ லியோனார்டோ மேயர் இணையும் மோதினர். இதில் முரே சகோதரர்கள் அர்ஜென்டினா வீரர்களை 6-1, 3-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். 2 ராணுவ அலுவலர்கள், 17 ராணுவ வீரர்கள் பலி. காஷ்மீர் தாக்குதலை அடுத்து ரஷ்ய பயணத்தை ஒத்திவைத்தார் ராஜ்நாத் சிங். உள்துறை மற்றும் பாதுகாப்பு அலுவலர்களுடன் அவசர ஆலோசனை. தமிழக உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். அமெரிக்காவில் குண்டு வெடிப்பு. குப்பையில் கிடந்த குண்டு வெடித்து 29 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.